ஜெலன்ஸ்கிய பொறுத்தவரையும் நமக்கு நல்லாவே தெரியும். ஒண்ணுமில்லாத விஷயத்தை எடுத்து பெரிய அளவுல ஊதி, மனுஷன் உலகம் பூரா ரவுண்ட் அடிக்கக்கூடிய ஆள். பெரிய ஒரு சம்பவம் தான். என்ன அப்டின்னா, ரஷ்ய குண்டுவீச்சு விமானங்கள அதோட தளத்துக்குள்ளேயே போய் சம்பவம் பண்ணது. ஆனா, இத வச்சு பெரிய அளவுல இந்த ஆள் படம் காட்டுவார்ல, காட்டியே தீருவேன். இதுல உனக்கு சந்தேகம் வேறயா? அப்படிதான் ஒவ்வொரு ஃபுட்டேஜா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படி ரிலீஸ் பண்றது மூலியமா, ரஷ்ய ராணுவம் பூரா துப்பாக்கிய போட்டு குடுகுடுன்னு ஓடி போய் கிரெம்ளின்குள்ள ஒளிஞ்சுக்க பாக்குறாய்ங்க. ஒண்ணும் கிடையாது. இல்ல ரஷ்ய மக்கள் தான், ச்சே ச்சே புட்டின் தப்பு, சரியில்ல. இவர நம்பி நாடு பாதுகாப்பா இருக்காது. அப்படின்ட்டு பின்வாங்க போறாங்களா? ஒண்ணும் கிடையாது. இன்னமும் ஆக்ரோஷமா பாய்வார்கள். அத சமாளிக்க உக்ரைனால முடியுமா? அப்படிங்கிறது தான் முடியும், முடியாதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இவனுங்க தர்மடி வாங்க போறாய்ங்க. என்ன ஒண்ணு இன்னும் அவனுங்க நாள குறிக்கல அப்படின்னு சொல்லி முடிக்கிறக்குள்ள, இல்ல இல்ல நாங்க நாள்லாம் குறிச்சிட்டோன்ட்டாய்ங்க ரஷ்யா. அதத்தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். ரஷ்யாவ பொறுத்தவரை முதல் முறையா வாய் தொறந்திருக்கார்கள். அதாவது இந்த சம்பவம் பர்ட்டிகுலரா இந்த குண்டுவீச்சு விமானங்கள் சம்பவங்கள்ல. ஆமா, தாக்குதல் நடந்துருச்சு. ஆனா எதுவுமே பெரிய அளவுல பறிபோகல. விமானங்கள் முற்றிலும் சேதாரம் அழிஞ்சு ஒழிஞ்சு போச்சு அப்டிலாம் சொல்லல. தாக்குதல் நடந்துச்சு. அதுல டேமேஜ் தான் ஆயிருக்கு. அது பூரா சரி பண்ணி களத்துக்கு கொண்டு வரப்படும் அப்டின்ட்டார்கள். அதே சமயம் இதற்கு பதிலடி அப்படிங்கிறது உறுதி. எங்க, எப்ப, எப்படிங்கிறத ராணுவத்த முடிவு பண்ண சொல்லி, ரஷ்ய அதிபர் உத்தரவு குடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்ன அப்டின்னா, இப்ப இதோட பதிலடி அப்படிங்கிறது எந்த வடிவத்துல இருக்கணும்? இதுக்கு ஈக்குவலா இருக்கணுமா? இத காட்டிலும் கூடுதலா இருக்கணுமா? இல்ல ஒட்டுமொத்த உக்ரைனையும் கிழிச்சு தொங்க விடணுமா? இல்ல ஜெலன்ஸ்கிக்கே டிக்கெட் குடுக்கணுமா? அப்படிங்கிறதெல்லாம் பேசி ஓரளவு முடிவு பண்ணியிருப்பாரு. யாரு? அவருக்குள்ள பேசி அவரே முடிவு பண்ணிட்டு, இவர்கள் கிட்ட டைரக்ஷன மட்டும் குடுத்திருப்பார். இத்தன டைரக்ஷன்ல போய் எல்லா திட்டங்களையும் தீட்டிட்டு வந்து என்னைய பாருங்க அப்டின்ருப்பாரு. இனி ராணுவம் திட்டங்கள் தீட்டி எவ்வளவு நாட்கள்ல அடிக்கலாம், எப்படி வேட்டையாடலாம் அப்படிங்கிறத ஃபைனல் அப்ரூவல் புட்டின் குடுத்தா போதுமானது. அப்ப அடி உறுதி. அதுதான் அவனுங்க வெளிப்படையா சொல்ட்டாங்க. இங்க பாரு எங்க அடிக்க போறோம், எப்ப அடிக்க போறோங்கிறது தான் சஸ்பென்ஸ். ஆனா உனக்கு அடி உறுதி அப்டின்ட்டார்கள். இப்படி ரஷ்யா ஆக்ரோஷமா அறிவிப்பு விடும்போது, ஜெலன்ஸ்கி சும்மா இருப்பாரா? அடுத்த ஃபுட்டேஜ் அதாவது நான் எத்தன விமானத்த வீழ்த்தினேன் பாத்தியா? அதுல என்ன விமானம் பாத்தியா? அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்றாரு. இந்த பதட்டமான நேரத்துல அமெரிக்கா தன்னோட பங்குக்கு தான் வாய தொறக்குது. எங்க ஏஜென்சி கிட்டயா? அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் கிடையாது. இந்த மாரி நிலைமை மோசமாச்சுன்னா, அன்னை அமெரிக்கா நேரா ரஷ்யா கிட்டயே பேசிருவான். தெரியும்ல 2 பேர்களும் ஃபோன் எடுத்து சாப்பிட்டியா? வச்சுட்டியான்னு பேசுற மாரி எதார்த்தமா சம்பவங்கள பேசி முடிவு பண்ணி 2 பேருக்குள்ள நேரடி மோதல்கள் வராது. அந்த மாரி அமெரிக்கா சொன்னது அப்படிங்கிறது, இங்க பாரு அந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது மட்டும் கிடையாது. பாலம் தகர்த்தது, இந்த ஆள் இல்லா விமானத்த வச்சு படம் காட்டுனது, எதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமும் கிடையாது. இந்த காலகட்டத்துலலாம் எங்கள அப்படியே திரைமறைவிலே வச்சுட்டான்ப்பா. தினமும் பேசுவான். அது வேணும், இது வேணும்னு கேட்பான். ஆனா இந்த நாட்கள்ல எங்ககிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சாதிச்சுட்டாய்ங்க. ஒரே போடா. அதாவது வெளிநாடுகள்ல முக்கியமான ஆப்பரேஷன்கள் நடக்கும்போது, தலைவர்கள் இயல்பா உள்ளூருக்குள்ள ரொட்டீனா என்ன வொர்க் செய்வார்களோ, அத செய்யற மாரியே பாவலா எல்லாம் காட்டுவார்கள். ஆள் எங்க காணோம் ஒரு 2 மணி நேரம் அப்படின்னு ஒரு பயலும் தேடுற மாரி இருக்காது. அன்னைக்கு தான் ரொம்ப ஆக்டிவா மக்களோட மக்களா, விழாக்கள், ஆஃபீஸு அப்படியே போக்குவரத்து அப்படின்னு ரவுண்ட் அடிச்சு ஃபுல்லா வெளிச்சத்திலே இருப்பார்கள். இந்த மனுஷன் இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாரி. ஆனா வெளியில மிகப்பெரிய சம்பவத்துக்கு உத்தரவு குடுத்திருப்பார்கள். அப்படியே சுத்திக்கிட்டே இருந்துட்டு வீட்டுக்கு போய் டக்குனு முடிஞ்சுச்சா, ஓகே ஹேப்பி அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணிருவார்கள் நேஷன பார்த்து. அந்த மாரி தான் என்னைய பண்ணிப்புட்டான். தினமும் என்கிட்ட பேசுவான். அது வேணும், இது வேணும்னு கேட்பான். எதுக்காச்சும் அடிப்பான். எங்க ஆட்கள் அடிப்பார்கள். ஆனா அந்த காலகட்டம் அப்படிங்கிறது, எங்க ஆட்கள இவனுங்க பார்க்கவே இல்ல அப்படின்ட்டாய்ங்க. அவன் பார்க்கல, நீ பார்க்கணும்னு நெனச்சிருப்பிய. நான் தான் பிஸியா இருக்கனே. நான் தான் பிஸியோ பிஸி ஈரான் விவகாரத்துல. உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிஞ்சு ட்ரம்ப் கலண்டுக்கிட்டாரு. இதுல முக்கியமா பார்க்கப்படுறது என்ன அப்டின்னா, அந்த பயல அடி, அடிக்காத எதையுமே சொல்லல. எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. உண்மைய சொல்லப்போனா, அந்த காலகட்டங்கள்ல அவன் கூட நான் தொடர்புலே இல்லப்பா. அப்படின்னு சொல்லி அமெரிக்கா விலகிருச்சு. காரணம் அமெரிக்காவுக்கு வீரியத்தோட அளவு தெரியும். வீரியத்தோட அளவுனா, அப்டின்னா அது எங்க கிடைக்கும்? எங்க வாங்கலாம்? எங்க பதுக்கி வைக்கலாம்? அதுக்கு வேல்யூ இருக்கா? அப்படின்னு சொல்லி ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்ட மட்டுமே மனசுல நினைக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி என்ன செய்வாரு? இந்த மாரி ஃபுட்டேஜ தான் ரிலீஸ் பண்ணுவார். அடுத்த ஃபுட்டேஜ் இதுல அக்யூரசி காட்டி என்னப்பா புண்ணியம்? அவனே ஒத்துக்கிட்டான். சம்பவம் நடந்தது உண்மை. அஃபிஷியலா ஒத்துக்கிட்டார்கள். அதுக்கு முன்னாடியே டெலகிராம் சேனல்ல அவர்கள் சேனல்லயே ஃபுட்டேஜே போட்டுட்டார்களே! எப்பா புகை வருது, பெருசா வருது, சம்பவம் ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி.
ஆனா, இந்த ஆள் ஒண்ணும் இல்லாத சீட்டுக்கட்டையே டம்மு, டம்மு, டம்முன்னு அடுக்கிக்கிட்டே இருப்பான். இப்படிப்பட்ட சீட்டுக்கட்டெல்லாம் கிடைச்சா என்ன போடு போடுவேன். அடுக்கு, 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 அடுக்குன்னு கடைசி வரை காட இறக்காம அடுக்கிக்கிட்டே இருப்பாய்ங்கல்ல, அந்த மாரி படம் காட்டுவாரு. ஆனா, இதோட இது ரஷ்யா கடந்து போறதுக்கு இல்ல. இவ்வளவு பெரிய சம்பவம் உள்ள ஏமாந்தோம்ல. இது எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி, பெரிய அளவு அங்க உள்ள ராணுவ உயர் அதிகாரிகள டிக்கெட்ட கிழிச்சு தராய்ங்களா? இல்ல பதவிய விட்டு தூக்க போறாய்ங்களான்னு தெரியல. ஏன் அப்டின்னா, அந்த அளவு ஒரு ஆக்ரோஷம். குறிப்பா இந்த ஆளில்லா விமானத்தால யுத்த கலங்கள் முதல் நாள்ல இருந்தே பெரிய அளவுல இன்னைக்கு வரையும் ரஷ்யா முக்கியமான சில சம்பவங்கள்ல மாட்டிக்குது. பெரிய அளவுல உக்ரைனுக்குள்ள தளபதிகள் இழந்தது எந்த காலகட்டம் அப்டின்னா, இந்த மாரி ஆளில்லா விமானத்த வச்சு அடிச்ச காலகட்டங்கள் தான். அந்த மனுஷன் அங்க போனது எப்படி? அத எப்படி ஸ்மெல் பண்ணார்கள்? அது 2வது. ஆனா இந்த ஆளில்லா விமானத்த வீழ்த்த முடியாம தான் அத்தன தளபதிகள பலி குடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அடுத்த கட்டமா அங்க ஆரம்பிச்சு இப்ப இங்க வரையும் வந்து நின்றுச்சு. ஆனா ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் நியூட்ரலைஸ் அப்படிங்கிறது மிக வேகமா ஜாமர்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டு, அந்த விஷயத்த அடியோட நம்மனால முறியடிக்க முடியுது. வளர விடாம தடுக்க முடியுது. ஆனா எக்காரணம் கொண்டும் நுழையவே விடாம ஏன் தடுக்க முடியல? நமக்கு தான் ஆபத்து இருக்குங்கிறது தெளிவா தெரியுதுல்ல. உதாரணத்துக்கு இஸ்ரேல் எடுத்த அயர்ன் டோம்னு ஒண்ண உருவாக்கி வச்சுக்கிட்டு, எம்புட்டு பெரிய தாக்குதல்கள் வந்தாலும் சமாளிக்க தானே செய்றான். யுத்தங்கள் இருக்கு. அது எந்த பகுதியில இருந்தா என்ன? அப்ப ஒண்ணே ஒண்ணு தான். ஒண்ணையும் கணிக்காம உட்கார்ந்துகிட்டு இருக்க. இல்ல அதுக்கான ஏற்பாடுகள் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ஒவ்வொரு யூனிட்டா அலசி ஆராய்க்க ஆரம்பிக்கிறார்கள். எது? ரஷ்யாவோட மேலிடம். கிரெம்ளின். அதே மாரி ரஷ்யாவுக்குள்ள இது புட்டின் செல்வாக்க சரிக்கல. ராணுவத்தோட செல்வாக்க சரிக்கல. பர்ட்டிகுலரா இந்த ஜாமர்களுக்குன்னு உள்ள யூனிட், அத நோக்குன தளபதிகள், இவர்களோட செல்வாக்க தான் சரிக்குது. அங்க உள்ள ராணுவ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே ஒரே திசைய நோக்கி தான் குறி வைக்கிறாய்ங்க. டேய் நமக்கு எப்பயுமே அச்சுறுத்தல் இருக்கு. அப்படி அச்சுறுத்தல் இருந்தும் நீங்க ஏமாந்தது எங்க? அப்ப யார்? அப்படின்னு சொல்லி ஒரே பின் பாயிண்ட்ல நிக்க ஆரம்பிக்கிறார்கள். இதுக்கெல்லாம் பலி அப்படிங்கிறது வான்படை தளபதியும், முன்னாள் டிஃபென்ஸ் மினிஸ்டரையும் புடிச்சுக்கிட்டாய்ங்க. அடப்பாவிங்களா! அந்த மனுஷன் தான் போய்ட்டானே அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல அவன் பண்ண வேல தான்ப்பா இது அப்படின்னு அவரையும் சேர்த்து பிடிச்சுக்கிட்டார்கள். இப்ப 2 பயலுக பேரும் உள்ள பெரிய டேமேஜ். இந்த டேமேஜ்ல இருந்து கடந்து போகுமா அப்படின்னு கேட்டா, அந்த ஆள் எப்பயோ கடந்து போயிட்டாருய்யா. அவரு வடகொரியாவோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அந்த பேஸுக்கு பாதுகாப்பு, அதுக்கு மேல ஹெட்டு. இந்த யூனிட்டுகள்ல களை எடுக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்ப ஒரு விவகாரத்துக்காக ஒட்டுமொத்த ரஷ்யாவிலயும் டாப் டூ பாட்டம் சரி பண்ணவும் துடிக்கிறார்கள். பதிலடி குடுக்கவும் துடிக்கிறார்கள். இதுக்கு நடுவுல அண்ணன் அமெரிக்கா இவனுங்கள காட்டிலும் ஜாஸ்தியா துடிக்கிறான். டேய் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என்னைய அந்த காலகட்டங்கள்ல கண்ண கட்டி வச்சிருந்தான் முதலாளி அப்படின்னு சொல்லாத குறைதான். சொன்னாலும் அவன் நம்ப போறதும் இல்ல. நம்புனாலும் உன்னைய அடிக்க போறதும் கிடையாது. அதனால இது தேவை கிடையாது. உக்ரைன் வாங்கக்கூடிய அடி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு விழப்போதுங்கிறத பொறுத்து, யுத்த நிறுத்தத்தோட மாற்றங்களே வரும். பெரிய அளவு விழுந்துச்சுன்னா, யுத்தமே இனிமே வராது. பெரிய அளவுக்கு பக்கத்துல விழுந்துச்சு அப்புட்ன்னா, யுத்தங்கள் தீவிரமாகும். ஏன் அப்புட்ன்னா, ஐரோப்பா உள்ளுக்குள்ள புகுந்துருவாய்ங்க. அதுக்கான வேலைகளை அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படிங்கிற தொடர்ந்து ரஷ்ய டெலகிராம் சேனல்களால ஊதி பெருசாக்கப்படுது. ஒருவேள வரான் வந்தா இப்படிலாம் அடிப்போங்க சொல்லியே கலட்டுறார்களான்னு தெரியல. இல்ல உண்மையிலேயே அவனுங்க எப்பயும் செய்யற ஒரே கூத்து கோமாளித்தனம் என்ன? "ஏய் நான் குதிச்சு புடுவேன் பார்த்துக்க, எல்லாம் தயாரா இருக்கு" அப்படின்ட்டு டக்குனு 10 நாள் லீவ போட்டு போயிருவாய்ங்க. சொந்த பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனை அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பவே மாட்டாய்ங்க. கேள்வி கேட்டா கூட, "ஏ போ" அப்படின்ட்டு போயிருவாய்ங்க. அந்த மாரி நடக்குதா அப்படின்னு தெரியல. ஆனா ஜெலன்ஸ்கி வாங்க போற அடி மட்டும் உறுதி.